பிக் பாஸ் சீசன் 8ல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு இந்த சீசனை அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ இது ரிலேட்டடாக விஜய் டிவி வந்து இன்னும் கன்ஃபார்மாக வந்து எந்த விஷயத்தையும் அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் விஜய் சேதுபதி தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷியோராக சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவர் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் லாஸ்ட்டாக பார்த்த பிக் பாஸ் சீசன் எதுனா ஃபுல்லாக உட்காந்து பார்த்தது இந்த ஜூலியும் பிக் பாஸில் அந்த ஓவியா அவங்களுடைய ஃபைட்டெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அது சீசன் 1ன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் லாஸ்ட்டாக பார்த்த ஒரு சீசன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா என்னடா இது ஒரே மாதிரி போயிட்டுருக்கு, போராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கமல் சார் வந்து வந்தார். அதுக்கப்புறமும் பார்த்தோம்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இந்த ஒரு டிவி ஷோவில் இல்லை. அதனால் இது பார்க்குறதுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, ஒரே அரைச்சமாவை அரைச்சிட்டு இருந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த ஷோக்கு வந்து பெரிய அளவில் ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஒருவேளை அது எனக்கு வந்து செட் ஆகலை அப்படிங்கிறதுனால நான் பார்க்காம இருந்தேன். இருந்தாலும் கமல் சார் வரக்கூடிய அந்த நாட்களில் சாட்டர்டே சண்டேஸில் வந்து அவருக்காக உட்காந்து வந்து நான் பார்ப்பேன். ஸோ அவர் பேசுகிறது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவருடைய பேச்சு அந்த தமிழ் அவரை ஒருத்தர் லாக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவர் வந்து லாக் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேச்சு திறமை அப்படிங்கிறது அவருக்கு வந்து இருக்குது. ஸோ அவருக்காக வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஓடிடி இந்த சில டைமில் கமல் சார் எலெக்ஷன் டைமில் பிஸியாக இருந்த டைமில் சிம்பு அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணார். சிம்புவும் பார்த்தோம் அப்படின்னா பார்த்திபன் மாதிரி அவரும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயம்லாம் பேசுவார். ஸோ சிம்புவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டஸ்டன்ட்ஸை வந்து லாக் பண்ணுவார். ஸோ அவர் வர சில எபிசோடு மட்டும் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்பலாம் பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நடுவில் சில பேர்லாம் கூட வந்தாங்க, சில ஆக்டர்ஸ்லாம் போட்டாங்க. ஸோ பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எந்த சீசனையும் வந்து நான் பார்க்கல. ஆனால் இந்த சீசன் கண்டிப்பாக விஜய் சேதுபதி வந்தார் அப்படின்னா அவர் வரக்கூடிய சனி ஞாயிறு வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு நடிகர் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு வரம் அப்படிங்கிறது விஜய் சேதுபதி அவருக்கு வந்து இருக்குது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்துக்கும் வந்து சில ஹேட்டர்ஸ் இருக்காங்க, கமல் சாருக்கு இருக்காங்க, எல்லா நடிகருக்கும் வந்து ஹேட்டர்ஸ் இருக்காங்க. விக்ரம் சாருக்கு பெருசாக ஹேட்டர்ஸ் இல்லை. இருந்தாலும் அவரை வந்து பெரிய அளவில் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு ரெக்கக்னைசேஷன் பண்ணுறது அந்த அளவுக்கு வந்து அவர் இல்லை. ஆனால் விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு நடிகருக்கு எனக்கு தெரிஞ்சு ஹேட்டர்ஸ் வந்து பெரிய அளவில் இருக்காங்களா அப்படின்னே தெரியல. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு 0 ஹேட்டர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான். ஒரு மனுஷன் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் கூட நிறைய விஷயம் பேசுவார், அவர் பேசுகிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் சில விஷயம் ஒருத்தருக்கு வந்து கனெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் விஜய் சேதுபதி அவருடைய படம் ஒரு மொக்க படமாக இருந்தாலும் விஜய் சேதுபதி இருக்கார். அவர் வந்து பேசினாலே போதும், ஒரு விஷயத்தை அப்படி பேசினாலே அது வந்து கனெக்ட் ஆகும். ஒரு மனுஷன் கண்டென்ட்டே இல்லாமல் சும்மா பேசிகிட்டே இருந்தால் கூட பார்க்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு நடிகர் யார் அப்படின்னா அது விஜய் சேதுபதி மட்டும்தான். ஸோ அந்தளவுக்கு அவர் பேசுகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவருக்கே உண்டான அந்த பாணியில் கிட்டத்தட்ட இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படமாக இருக்கட்டும், நிறைய படங்கள் அவருடைய அந்த ஸ்லாங், அவருடைய வாய்ஸு அதுக்காகவே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தோம்னா மக்கள் செல்வன் அவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஹேட்டர்ஸ் இல்லை தமிழ் சினிமாவில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து தொகுத்து வழங்கினார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சீசனாகவே வந்து சுமாராக போயிட்டு இருந்தேன் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது விஜய் சேதுபதிக்காகவே வந்து பல பேர் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அவருடைய ஸ்பீச் அப்படிங்கிறது எளிமையாக இருக்கும், மனுஷன் வந்து அசால்ட் பண்ணுவார். ஸோ இதோட நிறைய பேரும் வந்து அடிபட்டுருக்கு. ஸோ நயன்தாரா அவர்களும் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரை விட வந்து விஜய் சேதுபதி பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சூர்யா சார் கிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா விஜய் டிவியில் நீங்களும் வெல்லலாம் 1 கோடி அப்படிங்கிற ஷோவை வந்து சூர்யா சார் எடுத்து பண்ணார். ஸோ அந்த ஷோவே வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஸோ அவர் வந்து நல்லா பண்ணிட்டார். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஷோவை வந்து காமிச்சு அவர் அது வேறு மாதிரி பண்ணுறதை விட ஃப்ரெஷ்ஷாக விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பண்ணுறதே வந்து ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்கள் செல்வன் என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ண போகிறாரு இந்த சீசன் 8. துவண்டு போன பிக் பாஸோடைய அந்த பிஸ்னஸை தூக்கி செங்குத்தாக நிற்க வைப்பாரா தன்னுடைய பேச்சில், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டஸ்டன்ஸே மொக்கையாக இருந்தால் கூட விஜய் சேதுபதி இந்த சீசனில் வந்தார் அப்படின்னா அவருக்காகவே நிறைய பேர் வந்து இந்த ஷோவை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் சீசன் 8ல். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்து யார், அதாவது எந்த நடிகர் வந்தால் பிக் பாஸில் ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் ஃபைனலி உலகநாயகன் கமல் சார் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு இருக்கிற லைனப் பெரிய அளவில் இருக்குது தமிழ் சினிமாவில். ஸோ அவர் வந்து ஷூட்டிங் அப்படின்னு கொஞ்சம் பிஸியாக போயிட்டார். ஸோ அவருக்கு அடுத்தபடியாக யார் இந்த ஷோ வந்து தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும்? ஸோ விஜய் சேதுபதியா, இல்லை நயன்தாரா அவர்களா, இல்லை திரும்ப சூர்யாவே நீங்களும் வெல்லலாம் 1 கோடி மாதிரி வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து தொகுத்து வழங்குவாரா? ஸோ எந்த நடிகர் வந்து இதை தொகுத்து வழங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.